வணக்கம். தூய்மை வணக்கம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2026 திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 என்ன சொல்கிறது என்றால், அது மிக 3 முக்கிய கூறுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, 4 வண்ணங்களில் பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இரண்டாவது, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்களை பதிவு செய்து அவர்களை கண்காணித்து அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிறது. மூன்றாவதாக, டிஜிட்டல் மானிட்டரிங். நம்ம தூய்மை தமிழகம் இந்த ஆப் மூலமாக நம்முடைய பணியாளர்களுடைய பணிகளை கவனித்தல், அங்கே எவ்வளவு நமக்கான சொத்துகள் இருக்கிறது, அது வழித்தடங்கள் என்ன இருக்கிறது, அது ரூட் மேப், அவர்கள் படி கால அந்த நெறிமுறைகளை நாம் மேலாண்மை செய்தல், இது டிஜிட்டல் மானிட்டரிங். அவ்வளவுதான். முக்கியமாக 3 மிக முக்கிய கூறுகள் இருக்கிறது. ஒன்று, 4 வண்ணங்களாக பிரிக்க வேண்டியது. இன்னொன்று, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்களை நாம் பதிவு செய்ய வேண்டியது. மூன்றாவதாக, டிஜிட்டல் மானிட்டரிங் செய்ய வேண்டியது. சரி, இந்த 4 வண்ணங்கள் என்னென்ன வண்ணங்கள் என்றால், அப்பொழுதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக கொட்டினார்கள். அந்த ஒன்று இரண்டானது, அது பச்சையும் சிவப்புமாக, மக்கும் குப்பை மக்காத குப்பையாக 2016ஆம் ஆண்டினுடைய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல். இப்போ 2026இல் 4 வண்ணங்கள். முதல் வண்ணம் ஈரம் என்பது பச்சை நிறம், அடுத்து நீலம் என்பது உலர் கழிவுகள், அடுத்து சிகப்பு என்பது சுகாதார கழிவுகள், அடுத்து 4 கருப்பு என்பது சிறப்பு கவன கழிவுகள். சரிங்களா? 4 தான். ஈரம் என்பது பச்சை, உலர் என்பது நீலம், சுகாதார கழிவுகள் என்பது சிகப்பு, சிறப்பு கவனம் என்பது கருப்பு. 4 முடிந்துவிட்டது. அடுத்ததாக, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ் 3ஆக பிரிக்கிறார்கள். 1 இன்ஸ்டிடியூஷனல், 2 கமர்ஷியல், 3 ரெசிடென்ஷியல். அந்த இன்ஸ்டிடியூஷனல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இந்த 3 வகையான மனிதர் இருக்கிற பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்களை நான் பிரிக்கும்பொழுது அவர்கள் எப்படி இனம் கண்டு பிரிக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த 4 ஏக்கருக்குள் நிலத்தில் அவர்கள் உற்பத்தி பண்ணுகிறார்களா, ஒரு நாள் ஒன்றுக்கு 100 கிலோ குப்பைகளை அவர்கள் உற்பத்தி பண்ணுகிறார்களா, அல்லது 40 லிட்டர் ஒரு லிக்விட் கிரே வாட்டர்களை அவர்கள் வேஸ்ட் வாட்டர்களை அவர்கள் வெளியேற்றுகிறார்களா, இவைகள் தான் பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த 20 ஸ்கொயர் மீட்டர் என்கிற 4 ஏக்கரில் அவர்களுடைய கட்டடங்கள், வணிக வளாகங்கள் அல்லது ரெசிடென்ஷியல் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் 40 கிலோ வேஸ்ட் வாட்டர் வெளியிடுகிறார்களா, அல்லது 100 கிலோ ஒரு நாள் ஒன்றுக்கு அவர்கள் குப்பைகளை ஜென்ரேட் பண்ணுகிறார்களா, இவர்கள் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ். இவர்களை கண்டுபிடித்து நாம் அவர்களை நம்முடைய அவர்களாகவே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். இதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஊராட்சிகள் நம்முடைய வட்டார வளர்ச்சி மூலமாக, நம்முடைய வட்டார ஒருங்கிணைப்பாளர் மூலமாக அவர்கள் அழைத்து பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? ஆகவே தூய்மை தமிழகம் டிஜிட்டல் மானிட்டரிங், அதன் மூலமாக அவர்களுடைய பணிகளை நாம் மேலாய்வு செய்கிறோம். இவ்வளவுதான். தி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2026. பாய்.